இன்றைக்கி நிஃப்டியோட லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சேம் லெவல் அதே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு 11550 சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து 11720 நம்ம வந்து வச்சுக்கோம். ஏன்னா வந்து மார்க்கெட் இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 470 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து அக்கௌண்ட் ஆகிருக்கு. இந்த லைன் பிரேக் ஆனிச்சுன்னா தான் நம்ம வந்து செல்லிங் சைடு வர முடியும். இல்லாட்டி இங்கேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு மதியத்துக்கு மேலே எதுவும் மேலே மூவ் ஆகிட்டு ஒரு 680 700 இந்த ரேஞ்ச் கூட போக சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து 608 இருக்கும்போது மார்க்கெட் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 650 to 70 போகும்போது நம்ம வந்து புக் பண்ணிக்கணும். இன்கேஸ் கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா இந்த 550 கீழே வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா சரி ரிஸ்க் வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. இல்லை நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது கீழே ஒரு கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இது கீழே ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது, அது கீழேயே அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகி கீழே போகுது அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து புட் ஆப்ஷன் இது பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஜோன் இருக்குது பார்த்திங்கன்னா, இது பிரேக் ஆனால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கீழே இன்னும் கொஞ்சம் போகும். நமக்கு வந்து இல்லாட்டி இங்கேயே இது மாதிரி திரும்பத்துக்கு சான்ஸ் நிறையா இருக்குது.